சொல்ல போறார். கர்மசு ஆத்ம உச்சிதேஷு ஸ்திரதர திஷணாம் தேகதார்ಢ்யம் ததர்த்தம் தீர்கஞ்சாயு யசச்ச திரிபுவன விதிதம் பாபமார்காத் விரக்திம். சத்சங்கம் சத்கதாயாः ஸ்ரவணமபி சதா தேவி தத்வா கிருபாப்தே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயிதே சத்வரம் தேஹி மஹ்யம். சனாதன தர்மத்துல ஆசிரம தர்மங்கள்னு இருக்கு. ஒருத்தர் பிரம்மச்சாரியா இருப்பான், கிரகஸ்தரா இருப்பார், வானப்பிரஸ்தரா இருப்பார், சன்னியாசியாவும் இருப்பார். ஓரொரு ஆசிரமத்துக்கு ஓரொரு தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்கள் எதை ஆசிரியிச்சுட்டு வரும்னா வேதத்தை ஆசிரியிச்சுட்டு வரும். வேதம் நம்மளுக்கு கர்மாக்களை விகித்து கொடுக்கறது. ஒரு பிரம்மச்சாரியா இருக்கான்னா அவன் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், சமிதாதானம் பண்ணணும், தினம் அவன் கத்துண்ட வேதத்தை மாத்தியானிக சந்தர்ப்பத்துல உரு போடணும், சாஸ்திரம் கத்துண்டான்னா அதை படிக்கணும். இது மாதிரி ஒரு தர்மம் பிரம்மச்சாரிக்கு. கிரகஸ்தனானா அவனுக்கு நிறைய தான தர்மங்கள், விரத அனுஷ்டானங்கள் இதெல்லாம் விடாம பண்ணணும்னு வேதம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. அக்னிஹோத்திர கர்மாவை பண்ணணும், ஔபாசனத்தை பண்ணணும், இது மாதிரி நிறைய வேதங்களை விதிக்கிறது. வானப்பிரஸ்தனுக்கும் சன்னியாசிக்கும் கர்மாங்கிறது லட்சியமே இல்லை. ஏன்னா அவ கர்மா வேண்டாம், கர்மானால பலன் இல்லை, கர்மானால நம்மளுக்கு ஒன்றும் அடைய போறது இல்லைன்னு ஒரு நிச்சயம் வந்ததுக்கு அப்புறம் விட்டவா. நம்ம அதை பண்ணவே கூடாது. அப்படி இருக்கிற கர்மா திருப்பி 3 பாகத்தை பிரிக்கிறா சாஸ்திரத்துல. விஹித கர்மா, நைமித்திக கர்மா, நைமித்திக கர்ம காமிய கர்மாக்கள், அப்புறம் நிஷித்த கர்மான்னு பிரிக்கிறா. விஹித கர்மானா என்னன்னா, விஹிதமா இருக்கிறதுனா இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்மா. இப்போ ஒரு குழந்தைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போனா படிக்கிறது ஒரு கர்மாவோ அது அவனுக்கு விஹித கர்மா. கிரகஸ்தனா இருந்த பட்சத்துல அவனோட பத்னியையும் குழந்தையும் பார்த்துக்கிறது அவனுக்கு விஹித கர்மா. விஹித கர்மால என்னன்னா இவன் விடறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எந்த காரணத்தை கொண்டும் விஹித கர்மாவை விடவே கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் இவனுக்கு விஹித கர்மாவை விடவே கூடாது. விட்டா என்னன்னா இவனுக்கு ஒரு தோஷம் வரும். சாஸ்திரத்துல அதுக்கு பிரத்யவாய தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த தோஷம் இவனை சேர்ந்துக்கும். விஹித கர்மாவை பண்ணலைன்னா இவனுக்கு பிரத்யவாய தோஷங்கள் சேரும். விஹித கர்மாவை பண்ணாம இருக்கிறதுனால மட்டும் இல்ல, இவனுக்கு விஹிதமா இல்லாத கர்மாவை பண்ணாலும் இவனுக்கு தோஷம் சேரும். ரெண்டும் இருக்கு. விஹித கர்மாவை பண்ணாம இருக்கிறது, இவனுக்கு விஹிதமா இல்லாத கர்மாவை பண்ணறது. ரெண்டு பண்ண பட்சத்திலையும் இவனுக்கு தோஷங்கள் வரும். இதுக்கு விஹித கர்மான்னு பேரு. அது அடுத்த கேட்டகரி நிமித்த கர்மா அथवा காமிய கர்மாக்கள். காமிய கர்மாக்கள் என்னன்னா, ஒரு காமனைய மனசுல வச்சுண்டு இந்த வேலை எனக்கு ஆணும், அதனால நான் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணறேன். இல்ல எனக்கு இந்த வேலை ஆறதுக்கு நிறைய பிரதிபந்தகங்கள் வந்துட்டே இருக்கு, அந்த பிரதிபந்தகங்கள் எல்லாம் போறதுக்கு நான் இந்த கர்மாவை பண்றேன், இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றேன், ஏகாதசியாதி உபவாசங்களை பண்றேன்னு ஒரு காமியங்கள். இப்போ அதே நிமித்த கர்மாவாகவும் ஆகும். ஏகாதசி வந்தா எப்படி நிமித்தமோ, ஒரு சிச்சுவேஷன் வரைச்சு அந்த கர்மாவை பண்ணா அதுக்கு நிமித்தம்னு பேரு. இப்போ எப்படி கிரகணம் வந்தப்போ தர்ப்பணாதிகளை கொடுக்கணுங்கிறது ஒரு நிமித்தமோ, அது மாதிரி இதெல்லாமே நிமித்த கர்மா. காமிய கர்மாக்கள் ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் நிஷித்த கர்மா. இன்னொருத்தர போய் உபதிரவிக்காதே, இன்னொருத்தர போய் ரொம்ப வேகமா இருக்கிற வாக்கியங்களால பேசி ஹிம்சை பண்ணாதே. இதெல்லாம் கீதையில வருதுதான். அனுத்வேக கரம் வாக்கியம்னு கீதையில எல்லாம் வரும். இன்னொருத்தர போய் ஹிம்சை பண்ணாதே, இன்னொருத்தருக்கு ஹிம்சை பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்களை பேசாதே, எல்லார்கிட்டையும் ஸ்வபாவத்தோட நடந்துக்கோ. இது மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் நிஷித்த கர்மா. இன்னொருத்தருக்கு போய் ஹிம்சையை கொடுக்கறது, அथवा இன்னொருத்தர்கிட்ட போய் ரொம்ப வேகத்தோட உத்வேகத்தோட பேசுறது, அவளுக்கு மனசுக்கு கஷ்டமாற மாதிரி, இப்படி அதெல்லாம் நிஷித்த கர்மா. இந்த நிஷித்த கர்மாங்கிறது எந்த காலத்திலையும் ஒருத்தன் பண்ணவே கூடாது. நான் நிஷித்த கர்மாக்கள் நிறைய லிஸ்ட் இருக்கு, அது நான் இப்ப சொல்ல போல. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நிஷித்த கர்மாவை இவன் எந்த காலத்திலையும் பண்ணவே கூடாது. இவனுக்கு எந்த கஷ்டம் வந்த பட்சத்திலையும் நிஷித்த கர்மாவை பண்ணவே கூடாது. இவன் அவசியம் பண்ண வேண்டியது விஹித கர்மாவை.
இவனுக்கு காமியங்கள் இல்லைங்கிற பட்சத்துல ஈஸ்வரார்ப்பணமா நிமித்த கர்மாவை பண்ணலாம். சாஸ்திரத்துல ஏகாதசியாதி உபவாசங்களை சொல்லியிருக்கு. ஏகாதசி ஒரு நிமித்தம் உபவாசத்துக்கு. அதனால எனக்கு காமனைகள் இல்லாத பட்சத்திலையும் ஈஸ்வர பிரீத்தியர்த்தமா நிமித்த கர்மாக்களை பண்ணலாம். இது கீதையில இந்த விஷயங்கள் எல்லாம் 2வது 3வது அத்தியாயத்துல விஸ்தாரமா பகவான் பேசியிருக்கான். இப்போ கர்மாங்கிறது வருது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. கர்மாக்களை விடறதுக்கு யாரும் சொல்லவே இல்லை. கர்மாக்களை அவசியம் பண்ணியே ஆகணும். இப்போ இந்த 15 நிமிஷம் பிரேக் கொடுத்தது எதுக்குன்னா, யார் யார் சந்தியாவந்தனம் பண்ணறதுக்கு யோக்கியாளா இருக்காளோ அவ எல்லாம் அர்க்கியத்தை விட்டுட்டு வர்றதுக்கு. இது மாதிரி விஹித கர்மாவை என்னைக்கும் விடவே கூடாதுன்னு இருக்கு. அதுதான் ஆச்சாரியால் இங்க அதை ஒரு பிரார்த்தனையா அம்பாள் கிட்ட வைக்கிறான். ஏன்னா நம்மளுக்கு ஜாட்யம்ங்கிற ஒரு சுவாவம் வந்திருக்கு. சோம்பேறித்தனம். சரி பார்த்துக்கலாம், 6 மணிக்கு பண்ணலன்னா என்ன 7 மணிக்கு பண்ணலாம். அது 7 மணி ஆகவே ஆகாது. 7:05 ஆயிடுத்துன்னா சரி 8 மணிக்கு பண்ணிக்கலாம். 8 மணிக்கு பார்க்கவே மாட்டோம். 8:05 ஆயிடும். சரி 8:05 ஆயிடுத்து, சரி நாளைக்கு பண்ணிக்கலாம்னு விட்டுரும். ஒரு ஜாட்டிய ஸ்வபாவம், ஒரு சோம்பேறித்தனம் நம்மளுக்கு சுவாபாவிகமா வரதுனால ஆச்சாரியால் இங்க என்ன சொல்றார், கர்மசு ஆத்ம உச்சிதேஷு ஸ்திரதர திஷணாம். ஸ்திரதர திஷணாம்ங்கிறார். என் புத்தி நல்லா அந்த கர்மா, வேதம் எந்தெந்த கர்மாவை எனக்கு சொல்லியிருக்கோ அந்த சொன்ன கர்மா மேல என் புத்தி ஸ்திரமா நிக்கட்டும். எந்த கர்மானா விஹிதமான கர்மா, என்னோட ஸ்ரேயஸுக்கு எந்த கர்மா உச்சிதமா இருக்குமோ, கர்மசு ஆத்ம உச்சிதேஷு, என்னோட ஸ்ரேயஸுக்கு எந்தெந்த கர்மா உச்சிதமா இருக்குமோ அந்தந்த கர்மா மேல, பண்ணக்கூடிய கர்மா மேல என் புத்தி ஸ்திரமா இருக்கட்டும்ங்கிறது முதல் பிரார்த்தனை.